திருவண்ணாமலை மாவட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களில் அதனுடைய நிதி ஒதுக்கீடு பயன்பாடு வந்து சர்டிஃபை பண்ணுறதற்கு அதிகார மையம் மாவட்ட மகளிர் அதிகார மையம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமைத்துறை கீழே வந்து இது அந்த ஸ்கீம்ஸுக்கெலாம் பர்ஃபெக்டாக வந்து அமௌண்ட் சேங்ஷன் ஆகுதா, ப்ராப்பராக வந்து பெனிஃபிஷரிஸ்க்கெலாம் வந்து அமௌண்ட் போகுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் கீழே தான் வந்து இந்த ஆஃபீஸ் வந்து செயல்பட்டு வருது. இந்த மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பதற்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்க ஒரு பணியிடம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது. எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் அல்லது டிப்ளமோ இன் அக்கௌண்ட்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். மினிமம் வந்து 3 வருடம் கவர்மெண்ட்லேயோ நான் கவர்மெண்ட்லேயோ அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் பர் மந்த் சேலரி. ஐடி அசிஸ்டன்ட் ஃபார் மிஷன் சக்தி ஸ்கீமில் ஒரு வேக்கன்சி இருக்குது. எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி எனி டிகிரி முடித்த கேண்டிடேட் இன்ஜினியரிங் எதுவும் முடிச்சிருந்தாலும் ஓகே. கம்ப்யூட்டர் நாலேஜ் அதாவது ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய கேண்டிடேட், ஐடி ரிலேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் 3 வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி. இதற்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே சைன் பண்ணி அனுப்பலாம். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 2வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், திருவண்ணாமலை 606604 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 31/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணும். சரிங்களா? நீங்கள் வந்து நேர்லையோ இல்லை தபால் மூலயமாகவோ அனுப்பலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்றது வருது திருவண்ணாமலை மாவட்டத்தில். ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிட்டு இதில் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அல்லது ஹஸ்பண்டுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் 30/6/2025 அன்னைக்கு உங்களுடைய வயது என்ன, உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர், உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரிடா சிங்கிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய கல்வி தகுதி இதற்கெல்லாம் ப்ரூஃப் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஹைட்டு வெயிட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய கம்யூனிட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான டீட்டெயில்ஸு கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டு, ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான். டிகிரி சர்டிஃபிகேட்டு, டிசி ஜெராக்ஸு, அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இருந்ததுன்னா ஆதார் கார்டு அதனுடைய ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் டைப்பிங் வந்து இருக்குது, டைப்பிங் சர்டிஃபிகேட் ஏதாவது முடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸு. அடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?